ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மூவி வைப்ஸ். இன்றைக்கி நம்ம பெர்ஃப்யூம் அப்படிங்கிற ட்ராமா பாதிலே விட்டுருந்தேன். அதுதான் கண்டினியூ பண்ணி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ரொம்ப நாளாக நான் வீடியோ போடல, ஏன்னா எனக்கு ரொம்பவே ஹெல்த் இஷ்யூ. பாதியில் வீடியோ போடலாம் அப்படி தான் ட்ரை பண்ணேன். பட் ரொம்பவே சிவியராகிட்டனால சரி ஒரேடியாக நம்ம கொண்டாட போகிறவே வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்னு போட்டேன். அதான் கொஞ்சம் லேட் ஆகிட்டு. சரி, இப்போது போன ட்ராமா பார்க்காதவங்களுக்குலாம் இந்த ட்ராமாவை பற்றி ஒரு ஒன்லைன் மாதிரி சொல்கிறேன். என்னென்னா, ரொம்பவே ஜப்பியாக இருப்பாங்க. இது அவங்க ஹஸ்பண்டுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் அவங்க ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி டைவர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. உடனே நம்ம ஹீரோயின் அவங்க செத்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு ஒரு மேஜிக்கல் பெர்ஃப்யூம் கிடைக்கும். அதனால அவங்க லைஃப்பில் நடந்த மிராக்கிள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ட்ராமா. ரொம்பவே சூப்பராக இருக்கும். போன எபிசோட் பார்க்காதவங்க தயவுசெய்து போய் பார்த்துட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக ஒர்த்து தான். அதனால் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சரி, இப்போ நம்ம எபிசோட் 5, 6, 7, 8லேருந்து பார்க்கலாம். அதெல்லாம் இந்த பாட்டில் வரும். மிச்சம் உள்ளதெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்து இந்த வீக்கெண்டுக்குள்ளே கண்டிப்பாக இந்த ட்ராமா முடிச்சிடலாம். சரி, வாங்க இந்த பாட்டுக்குள்ளே போகலாம். இப்போ என்னென்னா, நம்ம ஹீரோயின் வந்து அந்த பெரிய மலையிலேருந்து கீழே விழுறது மாதிரி இருக்கும். அவங்க பக்கத்தில் தான் அந்த பெர்ஃப்யூம் இருக்கும். அந்த பெர்ஃப்யூம் மட்டும் கீழே விழுந்து உடஞ்சிட்டுனா அவங்க அவ்வளோதான். நம்ம ஹீரோயினும் பழையபடி குண்டாயிடுவாங்க. கரெக்டாக அவங்க அந்த பெர்ஃப்யூமை பிடிக்கலான்னு போகும்போது அந்த பெர்ஃப்யூமும் அவங்களும் சேர்ந்தே கீழே விழுந்துருவாங்க. நம்ம ஹீரோயின் பழையபடி ஜப்பி ஆயிடுவாங்க. அவங்க பக்கத்தில் தான் அந்த பெர்ஃப்யூம் இருக்கும். இந்த சவுண்டு கேட்டு நம்ம ஹீரோவும் சரி அவள் அங்கே தான் விழுந்துட்டா போல் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பார்க்க அப்படி ஓடோடி வந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் டக்குன்னு எடுத்து அந்த பெர்ஃப்யூம் அப்ளை பண்ணி மயங்கிடுவாங்க. நம்ம ஹீரோ பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுவார். என்ன இவ இப்படி கிடக்காவே செத்துக்கிட்டு போயிட்டால என்ன அப்படின்னு சொல்லி படப்படன்னு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வெளியே ரொம்பவே டென்ஷனாக இருப்பார். ஒரு வேளை எந்தாவது ஆகிருக்குமோ அப்படின்னு. நம்ம ஹீரோ இவ்வளோ தூரம் படபடப்பாக இருந்து நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் இது வரைக்கும். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுனால அவ்வளோ தூரம் அவங்க டென்ஷனாக இருப்பாங்க. டாக்டரும் வெளியே வந்து இவங்க எங்கேருந்து வெளியே கீழே விழுந்தாங்கன்னு சொன்னீங்க, மலையில் இருந்தா, ஆனால் இவங்களுக்கு பெருசாக ஒன்றும் அடிப்படலை, மேபி புல் இருக்க இடமா விழுந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ரொம்ப சூப்பராக என்ட்ரி கொடுப்பாங்க. என்னென்னா அவங்களுக்கு வெறும் கையில் மட்டும்தான் அடிபட்டிருக்கும், மற்றபடி ஒன்றும் ஆகியிருக்காது. நம்ம ஹீரோ இதை பார்த்து கொஞ்சம் நிம்மதியாவார். அதுக்கப்புறம் டாக்டர் சொல்லுவாங்க இருந்தாலும் ஃபுல் பாடி ஸ்கேன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஃபுல் பாடி ஸ்கேன் பண்ணும்போது ஹீரோயின் உடம்புல நிறைய ஃபேக்ட் இருக்குது. அவங்க பார்க்க தான் 20 வயசு பொண்ணு மாதிரி இருக்காங்க, ஆனால் அவங்க உடம்புக்குள்ளே 60 வயசு ஆளுக்குள்ளே ஃபேக்ட் உண்டு. ஏன்னா நம்ம உண்மையிலே நம்ம ஹீரோயின் ஒரு 60 வயசு ஆள் தான். அதுக்கப்புறம் 60 இல்லை ஒரு 40 வயசு ஆள் தான். அதுக்கப்புறம் அடுத்த நாள்ல இருந்தே நம்ம ஹீரோயினை வந்து அந்த ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நல்ல ஜாக்கிங் எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணலான்னு பிளான் பண்ணி காலையிலேயே நம்ம ஹீரோயினை எழுப்பி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் டயர்லாம் அவங்கள சுற்றி கெட்டி ஓடு ஓடு நீ ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோயின் ஸ்டார்டிங் ஓடிட்டே இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் முடியாமல் என்னால் முடியாது, இந்த மாதிரி டயரை கெட்டி என்னை இழுக்க சொல்கிறீங்க, என்னாலலாம் எப்படி இழுக்க முடியும், என் உடம்பு தாங்குமா, நான்லாம் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ நீ 60 வயசு ஆள் உடம்புக்குள்ளே ஃபேட் இருக்கும், உடம்புல இவ்வளோ ஃபேட் உன் உடம்புக்குள்ளே எப்படி இருக்குது, நீ இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் ஹெல்த்தாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் பேசாமல் எனக்கு கொன்று இருங்க, ஆனால் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ண சொல்லி மட்டும் டார்ச்சர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தான் கையில் அடிபட்டிருக்குல்ல, ஸோ நம்ம ஹீரோயினால் சமைக்க முடியாது. ஸோ ஹீரோவை வந்து சமைக்க சொல்கிறாங்க. நான் வந்து சொல்லித்தரேன் எப்படி பண்ணணும், நான் சொல்ல அப்படி நீங்கள் பண்ணிடுங்க, நம்ம சூப்பராக சாப்பாடு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவும் பண்ணுறேன்னு போவார். ஆனால் அவருக்கு தான் நிறைய ஃபோபியாஸ் அலர்ஜிலாம் இருக்கே. அதனால் அந்த நண்டை பார்த்தோன்னே 10,000 அடி தள்ளி போய் என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயினும் நான் இருக்கேன் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே காம் டவுன் பண்ணி அவங்க சொல்ல ஹீரோவும் சூப்பராக லஞ்சை பண்ணிடுவார். இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. இதை ஹீரோட மேனேஜர்ட்டையும் சொல்லுவாங்க. நம்ம ஹீரோட மேனேஜருக்கு நம்ம ஹீரோயின் பற்றி எல்லாமே தெரியும். ஸோ அவங்க வந்து இப்படி சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஹீரோ கொஞ்சம் கூட பயப்படாமல் அவர் பண்ணி முடிச்சிட்டாரு லஞ்சை, அவருக்கு எவ்வளோ ஃபோபியாஸ் எவ்வளோ அலர்ஜிஸ் இருக்குது, ஆனால் அவர் பண்ணி முடிச்சிட்டாரு, ஒரு வேளை அவருக்கு என் மேலே க்ரஷ் ஏதாவது வந்திருக்குமோ அப்படின்னு கேட்கும்போது அந்த மேனேஜரும் ஹலோ உங்கள் மனசில் என்ன 18 வயசு இளம் பொண்ணு நினைப்பா, நீங்களே ஒரு ஆன்ட்டி, அதுவும் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹைஸ்கூலில் படிக்கிற ஒரு பொண்ணு வேறு இருக்குது, இந்த நினப்பில் அவங்க உங்களை லவ் பண்ணுறாங்கன்னு வேறு உங்களுக்கு என்ன வருதா, உங்களோட உண்மையெல்லாம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சு ஓடி போயிடுவார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு டின்னர் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயின் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது நம்ம சீனியர் மாடலும் கேபாப் ஐடியல் மிக்ஸுக்கும் வருவாங்க அந்த வீட்டுக்கு. அப்போ நம்ம ஹீரோ கதவை திறக்காமல் வந்து ஹீரோயின் கிட்டே நிற்பார். ஹீரோயின் என்னடானா முதுகடிக்கு ரொம்பவே எனக்கு அரிக்கி எனக்கு சொரிஞ்சு விடுங்க, என் கை எவ்வளோ தூரம் அடிபட்டு இருக்கு பாருங்கள், தயவு சேர்ந்து இந்த ஒரு உதவி மட்டும் எனக்கு பண்ணுங்கன்னு கெஞ்சுவாங்க. நம்ம ஹீரோவும் ஒரு விரலை வச்சு இப்படி சொரியும் போது நம்ம ஹீரோயின் கடவுள் எதுக்கு 5 விரல் தந்திருக்கான்னு தெரியுமா, இந்தமாதிரி கஷ்டமான நேரத்தில் முதுகு சொரியுதான், தயவு செய்து 5 விரலை வச்சு எனக்கு கொஞ்சம் சொரிஞ்சு விட்றியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவும் படார்னு சொரியும் போது கரெக்டாக நம்ம
சீனியர் மாடலும் மின்சாக்கும் வந்துருவாங்க. அவங்க எப்படி உள்ளே வந்திருப்பாங்கன்னா, மின்சாக் ஏற்கனவே வந்திருப்பார்ல, ஸோ அவங்க கூட சீனியர் மாடலும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வந்துருவாங்க. அவங்க 2 பேரும் இந்த பொசிஷனில் அவங்கள பார்த்தோன்னே, நீங்கள் 2 பேரும் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. உடனே ஒன்றும் இல்லை எனக்கு முதுகு சுரிஞ்சுட்டு இருந்தார், என் கையில் அடிப்பட்டில்ல அப்படின்னு சொல்லி சமாளித்து அவங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிட அந்த டின்னருக்குள்ள இருப்பாங்க. அப்போ நம்ம கேப்பாப் ஐடலும் நம்ம ஹீரோவும் 2 பேருமே நம்ம ஹீரோயின்னு பார்த்து வளைஞ்சிட்டே இருப்பாங்க. இதை பார்த்தா நம்ம சீனியர் மாடலுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் ஆப்வியஸ்லி. ஏன்னா ஒரு டைமில் இவங்க 2 பேருமே நம்ம சீனியர் மாடல் பின்னாடி சுற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இவ பின்னாடி சுற்றுறதுனால அப்படி ஆகுது. ஸோ நம்ம சீனியர் மாடல் படபடன்னு கோவத்தில் எஞ்சி போயிடுவாங்க. நம்ம ஹீரோயினும் அவங்கள வழி அனுப்பிச்சி விட்டுட்டு இங்கே வந்து பார்த்தா இங்கே 2 பேருக்குமே சண்டை ரொம்பவே ஓவராயிருக்கும். நம்ம கேப்பாப் ஐடியல் என்னென்னா ஹீரோயின், அதாவது ஹீரோயின் எனக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஹீரோ என்னடானா அவள் என்னோட ஹவுஸ்மேட், அவள் எனக்கு தான், உன்ன மாதிரி ஆள் கூடலாம் அவள் சேர மாட்டா அப்படின்னு சொல்லி சின்ன பசங்களோடையும் மிச்சமாக சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த ஃபைட் எல்லாம் ஒரு வழியாக பிரித்து எடுத்து விட்டுட்டு நம்ம கேப்பாப் ஐட வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி வழியெல்லாம் அனுப்பி விட்டுட்டு திரும்ப வருவாங்க. அதுக்கப்புறம் என்ன காணிக்காங்க அப்படின்னா, நம்ம கேப்பாப் ஐடலோட மேனேஜர் இருக்கார்ல, அவர் ப்ரெஸ் ரிப்போர்ட்டரில் பேசிகிட்டு இருக்கார். என்னென்னா, இந்த மாதிரி சீனியர் மாடலும் கேப்பாப் ஐடலும் வந்து ஒரு அஃபேர் மாதிரி இருந்தில்ல, ஸ்டார்டிங் சீனில் நம்ம பார்த்துருப்போம். அவனுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கும்ல நம்ம சீனியர் மாடலில், அதை வந்து ஃபோட்டோவாக எடுத்து வச்சுருப்பாங்கல்ல, இதனால அவன் இமேஜ் போயிடும். ஸோ அவன் வந்து யார் டேட் பண்ணுறான் அப்படின்னு ஒரு வதந்தி கிளப்பி விடுவோம். எப்போவுமே இந்த மாதிரி வதந்தி அதெல்லாம் இருக்கும்போது, காசிப்ஸ் அதெல்லாம் இருக்கும்போது அவங்க மேலே இருக்க அந்த செலிப்ரிட்டிஸ் வந்து பாப்புலர் ஆகிட்டே இருக்கும், அவங்க இமேஜ் வந்து நல்ல இதாகும். அதனால இந்த மாதிரி அவங்க வந்து அந்த சீனியர் மாடல் கூட இருக்குது இதெல்லாம் மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி கரண்டாக ஒரு பொண்ணை டேட் பண்ணுறான் அப்படின்னு சொன்னோன்னா அது அவனோட கேரியரில் வந்து ஒரு பூஸ்டப் மாதிரி இருக்கும். அப்படின்னால அவங்க மேனேஜர் அந்த மாதிரி ஒரு பண்ணலாம் அப்படின்னு அங்கே ஒரு பிளான் போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஷூட் நடக்கும். அதில் நம்ம கேப்பாப் ஐடியா தான் ஆடு ஷூட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் கையில் அடிபட்டிருக்கனால அவங்க ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம சீனியர் மாடல் வந்து ஹீரோட்ட பேசுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஷோக்கு போகணும், இந்த மாடல் இருக்கால, இந்த மாடல் கூட தான் நீங்கள் போகணும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ இவன் யார், இவன் நம்ம ஏஜென்சிலேயே இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அந்த சீனியர் மாடலும் உங்கள் ஏஜென்சியில் உள்ள மாடலே உங்களுக்கு தெரியலையா, ஆமாம் இவ கூட தான் நீங்கள் அந்த ஷோ பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ நான்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம சீனியர் மாடலும் ஹீரோயினை பார்த்து அவன்னா அவ கூட போவேங்க அப்படி தானே, மற்றவங்கன்னா போக மாட்டேங்க, உங்களுக்கு ஏன் அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு எனக்கு சுத்தமாக தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேப்பாப் ஐடலும் ஹீரோயின் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடலாம் அப்படின்னு அங்கே சாப்பிட போவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கேட்பாங்க, ஒரு நாள் நீங்கள் எனக்கு ஒரு செப்பல் வாங்கி தந்தீங்கல்ல, அது சேரவே இல்லை எனக்கு, யாருக்காக வாங்கி வேண்டான்னு எனக்கு தந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம கேப்பாப் ஐடல் சொல்லுவாங்க, இந்த மாதிரி என்னோடய எக்ஸுக்காக தான் வாங்கினேன் அவளோட பர்த்டே அன்னைக்கு, ஆனால் அவள்கிட்ட கொடுக்க முடியாமல் போயிட்டு அதான் உன்ட்ட கொடுத்தேன், நான் அவளை ரொம்ப லவ் பண்ணேன் ஆனால் அவள் தான் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஷாக், ஏன்னா எல்லாத்துக்கும் இவனை ரொம்பவே பிடிக்கும், இவன் ரொம்பவே பாப்புலர், இவனை போய் ஒருத்தி வேண்டா அப்படின்னு கண்டிப்பாக சொல்லவே மாட்டா, அவன் ஏன் இப்படி சொன்னா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆவாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா இங்கே ஹீரோ திரும்பியும் ஃபேட்டை குறை, நல்லா இருக்கணும், உன் ஏஜுக்கு தக்கனதான் ஃபேட் இருக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ண தொடங்கிடுவார். நம்ம ஹீரோயினும் அவர் கண்ணில் இருந்து மறைஞ்சு ஓடி, நான் உயிரோடி இருக்க போகிறதே இன்னும் 6 மாதம் தாங்க, அது வரைக்கும் என்னை நிம்மதியாக இருக்க விடுங்க, இப்படி ஃபேட்டை குறைன்னு சொல்லி என்னை கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லி அவள் போயிடுவாங்க. ஏன்னா அவங்க மனசில் என்ன நினைப்புனா, இந்த ப்ரோக்ராம் முடியும்னு அந்த பெர்ஃப்யூமு தீந்துருமா, அது தீந்த பிறகு அவங்க இறந்து போயிடுவாங்க அப்படின்னு நினைக்காங்க. அதனால தான் அப்படி பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கையில் அடிபட்டிருக்கனால அவங்க ஹேர் வாஷ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அதனால் அவங்கக்கிட்ட இருந்து ஒரு பேட் ஸ்மெல் மாதிரி வருமா, ஹீரோவும் அதை பார்த்து என்ன கேவலமான வாடது, எலிச்சத்தை வாடவும் மண்டையிலேருந்து தான் வருது, எனக்கு தெரியும், நீ தலைக்குளிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஹேரை ஹீரோவே வாஷ் பண்ணுவார். ஆனால் ரொமான்டிக்கெல்லாம் இருக்காது அந்த சீன் பார்க்க, ஏதோ ஃபங்கஸ் வைரஸ்லாம் வந்து அட்டாக் பண்ணால் எப்படி போடுவாங்களோ அந்த மாதிரி சூட்டெல்லாம் போட்டுட்டு ஹேரை வாஷ் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணி டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் காப்பாற்றுங்க அப்படின்னு அங்கே வந்து சத்தம் போட்டுகிட்டே இருப்பாங்க. என்னன்னு போய் பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப முதுகு கடிச்சிருக்குமா, அதை சொரையிறேன்னு பேரில் அவங்க கை மாட்டிக்கும், அவங்களால எடுக்கவே முடியாது, வந்து காப்பாற்றுங்களேன் ப்ளீஸ், இந்த உதவி பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்பாங்க. ஹீரோவும் ஐயையோ இவ்வளோ வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேனோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. பார்த்தா படார்னு கை வந்து அவங்க 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகுற மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ தான் ரொம்ப ஷை டைப் ஆச்சே, உடனே அவர் அந்த இடத்த விட்டு நோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஹீரோயினுக்கு ஒரு பொண்ணு உண்டுல்ல, அவங்க ஹீரோயினோட ஓல்டு ஃபோட்டோ அங்கே கிழிச்சு போய் கிடக்கும். ஸ்டார்டிங் சீனில் அது கிழிஞ்சு கிடக்கும்ல, அதை பார்த்து ஒன்று சேர்த்து யார் இந்த பொண்ணு பார்க்க நம்ம ஹீரோ இருக்காங்களே அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா
இவங்க வந்து இப்போதைக்கு வந்து நம்ம 2 ஹீரோயினாக இருக்குது. ஒன்று வந்து ஜப்பி ஹீரோயின், இன்னொன்று வந்து அவங்க பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணி மாறக்கூடிய ஹீரோயின். ஸோ நான் வந்து அவங்க நார்மலாக அவங்க இருக்கிறது ஜப்பியாக மாறினா நான் ஜப்பி ஹீரோயின் அப்படின்னு சொல்கிறேன். திரும்ப பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணி அவங்க ஒல்லி ஆகிட்டாங்கன்னா நான் ஹீரோயின் அப்படின்னு மட்டும் சொல்கிறேன். நீங்கள் குழம்ப வேண்டாம். அப்போ நம்ம ஹீரோயின், அதாவது அந்த ஹீரோயினாக இருக்காங்களே, யார் இவங்க ஃபோட்டோ எப்படி நம்ம வீட்டில் கிழிஞ்சு போய் இருக்குது அப்படின்னு தெரியாமல் அவங்க பொண்ணு நினச்சிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு தான் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வராங்க. வந்து நல்லா குடிச்சிட்டு அப்படி தான் வராங்க. வரும்போது இது யாருன்னு தெரியாதா, இதான் உன் அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது மாதிரியே உன் மாடல் ஏஜென்சியில் ஒரு மாடல் இருக்குது, அது யாருன்னு உனக்கு தெரியுமா, நீங்களும் அவங்களும் க்ளோஸா அப்படின்னு அவங்க பொண்ணுக்கிட்டே கேட்பாரு. அந்த பொண்ணும் இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம பொண்ணுக்கு ஒரே ஷாக்கு, இது நம்ம அம்மாவா, நம்மளும் அம்மாவோட ஓல்டு ஃபோட்டோவா, அவங்க பார்க்க இப்போ இருக்க மாதிரியே இருக்காங்களே நம்ம ஹீரோயின், என்ன இது எனக்கு ஒன்றுமே புரியலை. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்லேருந்து ஹீரோயின் நம்ம பொண்ணு மேலே நிறைய பாசெல்லாம் காமிச்சிருப்பாங்க அவங்க மாடல் ஏஜென்சி வந்ததுலேருந்து. அதெல்லாம் நம்ம பொண்ணு யோசிச்சு பார்த்து இவங்க என்னது ஒருவேளை அவங்க தான் நம்ம அம்மாவாக இருப்பாங்களா அப்படின்னு லைட்டாக அவங்களுக்கு ஒரு டவுட் வருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் அவங்க பொண்ணு மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ நம்ம பொண்ணு கேட்காங்க, இந்த மாதிரி எங்கள் அம்மாவோட பழைய ஃபோட்டோ பார்த்தேன், அதில் உங்களை மாதிரியே அவங்களும் இருந்தாங்க, ஆனால் நீங்கள் எப்படியும் கண்டிப்பாக அவங்களா இருக்க முடியாது இல்லை, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ஆமாம் நான் எப்படி அவங்களா இருக்க முடியும், கண்டிப்பாக நான் அவங்களா இல்லை அப்படின்னு சொல்லி நீ கன்ஃபியூஸ்லாம் ஆகாத அப்படின்னு சொல்லி அங்கே பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம கேபாப் ஐடியா கிட்ட அவங்க மேனேஜர் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீ ஹக் பண்ண ஃபோட்டோலாம் அந்த ப்ரெஸ் கரண்ட் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் உன் இமேஜுக்காக நீ ஒரு பொண்ணு கூட டேட்டிங்கில் இருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம சீனியர் மாடல் ஹீரோயின்ட்டு வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி அண்டர் வாட்டர் ஷூட் இருக்குது, அதுக்கு நீ ரெடி ஆயிரு நீ, ஏன்னா நம்ம ஹீரோயின் அந்த பேண்டேட் கையில் போட்டிருக்கிறது அதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அண்டர் வாட்டர் ஷூட்டெல்லாம் இருக்குது, செம்மையாக ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு. ஆனால் நம்ம ஹீரோயின் அவுட்டோர் ஷூட் தான் கேட்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது போல். ஆனால் அவங்க சீனியர் மாடல் என்ன சொல்லிடுவாங்கன்னா, இல்லை நீ இன்றைக்கி கஷ்டப்பட்டு உழைச்சாதான் நாளைக்கு நீ பெரிய ஆளாக இருக்க முடியும், அதனால் கண்டிப்பாக நீ அண்டர் வாட்டர் ஷூட் தான் பண்ணிடணும், ரெடி ஆகிடுன்னு சொல்லும்போது அடுத்த நாளும் நம்ம ஹீரோயின் வந்து அதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அவங்க நல்லா ஆக்சிஜன்லாம் எடுத்துகிட்டு அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே போவாங்க அந்த ஷூட்டுக்கு. ஆனால் அவங்களால மூச்சு விடவே முடியாது, ரொம்ப ஒரு மாதிரி இல்யூஷன்லாம் வரும், அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. திரும்ப படபடன்னு மேலே வந்துடுவாங்க. மேலே வந்துட்டு திரும்பியும் அந்த ஆக்சிஜன் எடுத்துகிட்டு உள்ளே போவாங்க, அவங்களால முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு மயக்கம் வந்து அந்த ஸ்விம்மிங் பூல்லையே அப்படியே கீழே விழுவாங்க. அந்த ஸ்விம்மிங் பூலில் இந்த சைடில் ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும், அது பக்கத்தில் தான் ஹீரோ இருப்பார். ஸோ அவரும் பார்த்துட்டு பயந்து ஓடி வந்து நம்ம ஹீரோயினை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவார். அங்கே இருக்கவங்களே ஹீரோயினை வெளியே எடுத்து போட்டுருவாங்க. ஆனால் ஹீரோயின் இன்னும் மயக்கமான நிலைமையில தான் இருப்பார். ஸோ ஹீரோவும் சரி நம்ம கிஸ் கொடுத்து காப்பாற்றலான்னு வரும்போது அவர் மூஞ்சியிலே படார தண்ணியெல்லாம் துப்பி ஹீரோயினை முழிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை போட்டு ரொம்பவே திட்டுவாங்க, உனக்கு வந்து ஸ்விம் பண்ண தெரியாதுன்னு நீ யாரை கேட்டு போனால், உனக்கு எதாவது ஆச்சுன்னா என்ன பண்ண அப்படின்னு ரொம்பவே திட்டுவாங்க. நம்ம ஹீரோயினும் நான் நல்லா தான் ஸ்விம் பண்ணுவேன், ஆனால் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பயமாயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து நல்லா திட்டி விட்டுருவாரா, அதனால் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் சரக்குலாம் அடிச்சுட்டு அவங்களும் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. சரி இவ்வளோ போதை தெளி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி காரில் போட்டுட்டு அவர் வந்து எங்கேயோ கூட்டிகிட்டு வருவார். ஹீரோயின் அதுக்கப்புறம் முழிச்சிட்டு நான் உங்களை நல்லா திட்டிட்டேனும் அப்படின்லாம் கேட்பாங்க. இல்லை இப்போவாது உனக்கு இறங்குச்சே அப்படின்னு சொல்லி எங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்கன்னா அந்த ஷூட்டிங் ஸ்டார்லாம் விழுற டைமாக. ஸோ அந்த இடத்துலேருந்து பார்த்தா வியூ நல்லாயிருக்கும், நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லி நல்லா ரொமான்டிக்காக அவங்க 2 பேரும் அங்கே போய் அதை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேபாப் ஐடியல் கமிட்டட் ஆக போகிறாங்க, யார் கூட அப்படின்னு நியூஸில் சொல்லுவாங்க. இதை பார்த்து அவங்க ஃபேன்ஸ்லாம் ஒரே ஷாக்கு, என்ன நம்ம மின்சை கமிட்டட் ஆக போகிறானா, அவன் சிங்கிளாக இருந்தால் எவ்வளோ ஃபேன்ஸ் அவனுக்கு இருப்பாங்க, தேவையில்லாத முடிவு எடுத்துட்டுடா அப்படின்னு அவங்க ஃபேன்ஸ்லாம் அங்கே கத்தறிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம சீனியர் மாடல் நம்ம ஹீரோயினை பார்த்து சாரி மாதிரி கேட்பாங்க, ஏன்னா அவங்க தான் ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி அண்டர் வாட்டர் ஷூட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி, அதனால் மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு கேட்பாங்க, இந்த மாதிரி எனக்கும் ஹீரோக்கும் வந்து மிந்தி பழக்கம் இருந்து, ஆனால் நான் இப்போ திரும்பியும் ஹீரோ கூட சேரலான்னு இருக்கேன், ஸோ நீ அவனை விட்டு போயிடு அந்த மாதிரி கேட்பாங்க. உடனே நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, நீங்கள் தான் ஆல்ரெடி மேரீடான பர்சன் தானே, அப்புறம் ஏன் இப்படி கேட்குங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம சீனியர் மாடல் சொல்லுவாங்க, நான் அவனை டைவர்ஸ் பண்ண போகிறேன், ஹீரோ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, ஸோ நீ வந்து போயிடு, ஸோ நான் வந்து இப்படி இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க நம்ம ஒரு ரிக்வெஸ்ட்டாக. நம்ம ஹீரோயினும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா
அவங்களால எப்படியும் ஹீரோ கூட இருக்க முடியாது. ஸோ நம்ம சீனியர் மாடல் கேட்குறதும் கரெக்டு தான், விட்டு கொடுத்துர்லாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நம்ம சாப்பாடில் லாஸ்ட்டாக ஒருக்க நல்லா சமைச்சு போடலாம். அதுக்கப்புறம் அவர் யாரோ நம்ம யாரோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு லாஸ்ட்டாக டின்னர்லாம் நைட்டு சமைச்சு போட்டுருவாங்க. அவரும் சாப்பிட்டுட்டு இது ஒரு நாள் கூட அவர் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லவே மாட்டார், ஏதாவது குறை சொல்லிட்டு தான் இருப்பார். ஆனால் அன்னைக்கின்னு பார்த்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு லாஸ்ட்டாக போகும்போது தான் இந்த மாதிரிலாம் சொல்லுவீங்களா அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோட்ட இந்த மாதிரி அவங்க பழைய விஷயம்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் சூசைட் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணேன், ஆனால் உங்களால் தான் நான் இப்போ உயிரோடு இருக்கேன், நீங்கள் தான் எனக்கு ஒரு சான்ஸ் தந்தீங்க, அது எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலான்னு வரும்போது கரெக்டாக ஹீரோ இப்போ என்ன சொல்லுவார், உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா நீ என்னை காதலிக்கலாம் அந்த மாதிரி ப்ரொப்போஸ் மாரி பண்ணிடுவார். அதாவது இன்டைரக்டாக தான், டேரெக்டாக சொல்லியிருக்க மாட்டார். இதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. அது மட்டும் இல்லாமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹீரோவுக்கு பின்னாடி ஒரு பெரிய டிவி இதில் இந்த மாதிரி கேபாப் ஐடியலோட கேர்ள் ஃப்ரெண்ட் யார் தெரியுமா நம்ம ஹீரோயின் தான் அப்படின்னு போடுவாங்க. இதை கேட்ட ஹீரோயினுக்கு ஒரே ஷாக். இந்த சைடு என்னடான்னா இவர் கரெக்டாக ஃப்ளோட் பண்ண வரான், அந்த சைடில் என்னென்னா டிவியில் கேபாப் ஐடியலோட கேர்ள் ஃப்ரெண்டே நம்ம ஹீரோயின் தான் சொல்லுவாங்க. அப்படி சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல சீன். அதுக்கப்புறம் எல்லா நியூஸ் சேனல்லையும் திரும்ப பக்கம்லாம் இந்த மாதிரி கேபாப் ஐடல் மின்ஸுக்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் யார் தெரியுமா நம்ம ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஒரு காட்டு தீ மாதிரி அந்த நியூஸ் பரவிட்டே இருக்குது. இந்த சைடு நம்ம ஹீரோயின் அப்புறம் நம்ம ஹீரோவும் ரொம்பவே பொசசிவ் ஆவார். இந்த மாதிரி நீ அவன் கூடயா ரிலேஷன்ஷிப்பில் இருக்க, போய் உனக்கு வேறு ஆளே கிடைக்கலையா, அவன் கூடயா இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் கேட்பாங்க. அப்புறம் மாடல் ஏஜென்சிலேருந்து அந்த மாடல்ஸ்லாம் ஹீரோயின் மேலே ரொம்பவே செம்மையாக ஜெலஸ் ஆவாங்க. அவங்க போகிற டைம்லாம் வந்து அவனை பிடிச்சிட்டான் பார்த்தியா அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயின் வெளியே போக முடியல, ஏன்னா எங்கே போனாலுமே ஹீரோயினை சுற்றி மைக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் தான் அவளோட கேர்ள் ஃப்ரெண்டாக சொல்லுங்கள் அப்படின்னு போட்டு அவங்கள டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போன்னு பார்த்து அந்த கேப்பாப் ஐடல் மின்சக் வந்து அவங்கள காப்பாற்றிட்டு இந்த மாதிரி சொல்லுவான், இந்த மாதிரி ஏன் ஏஜென்சி தான் இப்படி பண்ணாங்க, உன்னை போர்ட்ரேட் பண்ணாங்க, ஏன்னா எனக்கும் சீனியர் மாடலுக்கும் நடுவில் ஒரு அஃபேர் மாதிரி இருந்து நான் தான் பண்ணேன், ஆனால் அவளுக்கு ஹீரோவை தான் பிடிச்சிருந்து அது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போயிட்டு இருந்து, ஆனால் அதை வந்து அந்த ப்ரெஸ் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டானா. ஸோ என் கெரியருக்கு ஒரு பூஸ்டப்புக்காகவும் இந்த மாதிரி இதை என் இமேஜை பழையபடி கொண்டு வர்றதுக்காகவும் தான் உனக்கும் எனக்கும் அஃபேர் இருக்குது, ஐ மீன் லவ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினும் அதை கேட்டு நீங்கள் ஏன் என்னை நம்ம சீனியர் மாடல் லவ் பண்ணுறீங்க, அவங்க ஆல்ரெடி மேரேஜ் ஆனவங்க, நீங்களாம் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. உடனே ஹீரோ சொல்லுவாங்க சரி நான் எல்லாரையும் கூப்பிட்டு இது ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லிடுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் இல்லை வேண்டாம் அப்படி சொல்ல வேண்டாம், நீங்கள் சொன்னது கரெக்டு தான், உங்கள் கேரியருக்கு இந்த நியூஸ் ஒரு பூஸ்டப்பாக தான் இருக்கும், அதனால் நாங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டாகவே நடிப்போம் கொஞ்ச நாளைக்கு, ஒரு 6 மாதத்துக்கு அப்படி இருப்போம், அதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கும் பிரேக்கப் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே மீன்ஸை மாடலும் கேட்பான், ஏன் நீ எனக்காக இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, ஏன்னா நான் உங்களோட பெரிய ஃபேன், எங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நீங்கள் தான் என்ன நல்லா மோட்டிவேட்லாம் பண்ணியிருக்கீங்க உங்கள் பாட்டு கேட்கும்போது, ஸோ உங்களுக்காக நான் இது கூட பண்ணாட்டா எப்படி அப்படின்னு நம்ம ஹீரோயின் இங்கே பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கே எல்லாமே திங்ஸ்லாம் ரொம்பவே குழம்பி போயிருக்கும். நம்ம ஹீரோயினும் ஏதோ திருடன் தான் வந்துட்டான் போல் அப்படின்னு பம்மி வந்து அது நம்ம ஹீரோ தான். ஹீரோ வீட்டில் எங்கடா அழுக்கு இருக்கும் அப்படின்னு தேடி பிடிச்சி எடுத்து வச்சு அதை வச்சு ஹீரோயினை திட்டலாம், பாரு நீ எப்படி சுத்தமே இல்லாமல் வீட்டை வச்சுருக்க பாரு அப்படின்னு ஏதோ ஒரு காண்டில் இது மூலயமா காணிக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு இது ஹீரோயின் நீங்கள் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் அவங்க திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து மின்சாக்காவோட கேர்ள் ஃப்ரெண்டில், ஸோ நான் வந்து அங்கே போய் இருக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லும்போது எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி நம்ம ஹீரோ மனசு தக்கன்னு பற்றிக்கிட்டு எரியுது. என்ன சொல்கிற நீ போறியா, அப்போ எனக்கு சர்வெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னது, எனக்கு சமைச்சு போடுறேன்னு சொன்னது அதெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் சொன்னேன் ஆனால் இனிமேல் முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அந்த கான்ட்ராக்ட் பேப்பர்லாம் எடுத்து காணிப்பார். இந்த மாதிரி நீ சொல்லியிருக்க, அது மட்டும் இல்லாமல் நீ இப்போ போனால் எனக்கு நஷ்ட ஈடு $1 மில்லியன் வேணும் அப்படிலாம் கேட்டு மிரட்டி பார்ப்பாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் வந்து பெருசாக அதை கண்டுக்கிற மாதிரியே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ திரும்ப கேட்பாங்க, உண்மையிலே நீ அவனை லவ்வாக பண்ணுற அப்படின்னு. நம்ம ஹீரோயின் யார்கிட்டையும் இது சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கனால ஆமாம் உண்மையிலே நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி வச்சுருப்பாங்க. நம்ம ஹீரோவால் தாங்கிக்கவே முடியல இந்த மாதிரி இருக்குது. ஸோ அவர் வெளியே போனாலே இந்த மாதிரி மற்ற அவங்க ஏஜென்சியில் ஒர்க் பண்ணுற பொண்ணுங்கள்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி நான் ஒருத்தன் டேட் பண்ணேன், அவன் என்னோடய ரொம்ப வயசு அதிகம், அவன் ரொம்பவே பொசசிவ், அதனால தான் எனக்கு அவனை பிடிக்கல,
பிரேக்கப் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நம்ம ஹீரோ மனசில் ஏதோ அவரையே சொல்கிறதா நினச்சி அவர் முன்னேறேன்னு தான் பேசுகிறாரு அப்படின்னு நினச்சி, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ இஷ்டப்பட்ட மாதிரி கண்டவன்லாம் நீ லவ் பண்ண முடியாது என்ன, நான் என்ன அவ்வளோ மோசமானவனா அப்படிங்கிற மாதிரிலாம் திட்ட. அந்த மாடல் கடுப்பாகி நம்ம ஹீரோ மூஞ்சிலே தண்ணியை விட்டுட்டு போயிடுவார். என்னென்னா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் இந்த மாதிரி அவனை கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா அப்படிங்கிறத தாங்கிக்கவே முடியல. ஸோ ரொம்பவே டிப்ரெஷனில் போயிடுறாரு. எல்லா இடமும் அவள் இதான் தெரியுது. அதனால யாரோ பேசுறதையும் அவள் தான் பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோண ஆரம்பிச்சிட்டு, அது மட்டும் இல்லாமல் நைட்லாம் ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணி அப்படி கொஞ்சம் ஓவராக பொசசிவ் ஆயிடுவார் நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் இங்கே நம்ம கேப்பாப் ஐடல் நம்ம சீனியர் மாடல் தான் பார்க்க போவாங்க. அப்போ நம்ம சீனியர் மாடல் கேட்பாங்க, இந்த மாதிரி உண்மையிலே நீயும் அவ்வளோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா, அது உண்மை தானா அப்படின்னு கேட்கும்போது அவரும் ஆமாம் உண்மை தான் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் நீ வந்து என் கூட வந்துட்டேன்னா இப்போ கூட நான் அவளை விட்டுட்டு உன் கூடயே வந்துடுறேன் அப்படின்னு நம்ம மின்சக் சொல்லுவார் கேப்பாப் மாடல். அதுக்கு நம்ம சீனியர் மாடலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ அவளை நல்லா பார்த்துக்கோ, நீ அவளை உண்மையாக இருக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணிவிட்டு அவங்க அங்கேருந்து போவாங்க. அதுக்கப்புறம் என்னைக்கு இந்த மாதிரி கேப்பாப் ஐடலோட கேர்ள் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோயின் அப்படின்னு தெரிஞ்சிடோ அன்னையிலேருந்தே ஹீரோயினை சுற்றி ஒரே ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அந்த மாதிரி தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாடல் தானே அவங்க. ஸோ நிறைய மாடல் ஈவெண்ட்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கும்போது மின்சக்கோட ஃபேன்ஸ்லாம் நம்ம ஹீரோயின் மேலே அந்த குப்பை அதெல்லாம் போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அவர் கமிட்டட் ஆனது சுத்தமாக பிடிக்காது. இதனால கடுப்பான அந்த கேப்பாப் ஐடலோட மேனேஜரும் வாங்க உங்களெல்லாம் போலீஸில் பிடிச்சி கொடுக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் தான் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மிரட்டி அனுப்பி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு மாடல் வந்து ஹீரோயின் வந்து ஒரு ரைடு கூப்பிடுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி நீ ஒரு நாள் வந்து ஹீரோட ரூம்லேருந்து வரதை பார்த்தேன், நீயும் ஹீரோவும் தான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னு நினச்சேன், ஆனால் நீ என்னடான்னா கேப்பாப் ஐடல் மின்சக்கோட இருக்க. சரி பரவாயில்ல, எனக்கு வந்து ஹீரோவை பற்றி சொல்ல, ஏன்னா அவர் கூட நான் ஒரு அவார்ட் ஷோவுக்கு போகிறேன். ஸோ எனக்கு வந்து தெரியணும் என்ன மாதிரி அவர் எதுக்கெல்லாம் அலர்ஜி என்ன மாதிரி. ஸோ நம்ம ஹீரோயினும் அவருக்கு நிறைய அலர்ஜிலாம் உண்டு, ஆல்கஹால்லாம் அவருக்கு சுத்தமாக பிடிக்காது, அப்படி அவரை பற்றி கொஞ்சம்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் திங்க் பண்ணுவாங்க, இவள் வந்து அவர் கூட போனால் இவளுக்கு தான் கஷ்டம் பாவம் இவள் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் கேப்பாப் ஐடலும் நம்ம ஹீரோயினும் சேர்ந்து வெளியே போவாங்க. ஏன்னா வெளி உலகத்துக்கு இந்த மாதிரி பப்ளிக்காக டேட்டிங் பண்ணாதானே, ஓ இவங்க உண்மையிலேயே டேட்டிங் பண்ணுறாங்களா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் காட்டு தீ மாதிரி பரவும். அதனால அவங்க 2 பேரும் சேர்ந்து வெளியே போடுவாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் ஃபாலோ பண்ணி பின்னாடியே போவாங்க. அங்கே அவங்கெல்லாம் ட்ரெஸ் வாங்குற மாதிரி அந்த மாதிரிலாம் டேட்டிங் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறத இங்கே ஹீரோ வயிறறிஞ்சு பார்த்துட்ருப்பாரு. இதை எதர்ச்சியாக பார்த்த ஹீரோயினும் அது ஹீரோ தானே அப்படின்னு பார்க்கும்போது அவர் குடுக்குடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவார். உடனே நம்ம ஹீரோயின் சேச்சேன் அவர் ஏன் இங்கே வரப்போகிறாரு, அவருக்கு 1008 வேலை உண்டு அப்படின்னு சொல்லி அவராக இருக்காது அப்படின்னு நினைப்பாங்க. இங்கே நம்ம ஹீரோயினோட பொண்ணும் இந்த மாதிரி மின்சக் ஹீரோயினை டேட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு கொஞ்சம் பொசசிவாக தான் இருப்பாள். ஏன்னா அவன் வந்து எல்லாத்துக்கும் க்ரஷ் மாதிரி நம்ம கேப்பாப் ஐடல். ஸோ அவன் வந்து இவ கூட இருக்காளா அப்படின்னு கொஞ்சம் அவளும் இங்கே பொசசிவில் இருப்பாள். அதுக்கப்புறம் அந்த மாடலும் நம்ம ஹீரோவும் அந்த ஷோவுக்கு போவாங்க. ஸோ வீட்டில் யாரும் இல்லாதனால நம்ம ஹீரோயின் பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணாமல் பழையபடி ஜப்பியாக தான் இருப்பாங்க, ஜப்பி ஹீரோயினாக. அப்போது அங்கே வந்து இன்டர்வியூ எடுக்க ஆள்லாம் நம்ம மாடலும் ஹீரோட்டையும் கொஸ்டின் கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஃபேஸ் கட் பண்ணுற மாதிரி பதிலில் தான் சொல்லுவார், மூஞ்சில் அடித்த மாதிரி. அதை பார்த்து நம்ம ஹீரோயினும் இங்கே சாப்பிடாம போயிட்டு அந்த கோவத்தெல்லாம் அங்கே காணிக்காம்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த மாடலுக்கு ஹீரோயின் சொன்னது ஞாபகம் வருது, இந்த மாதிரி ஹீரோக்கு ஆல்கஹால்லாம் அலர்ஜி அப்படின்னு சொல்லி. ஸோ ஹீரோ வந்து அப்படி நைஸாக கவர் பண்ணுறதுக்காக அந்த ட்ரிங்கில் ஆல்கஹால் வச்சுருப்பான். இதை பார்த்து அப்புறம் ஹீரோ வந்து நீ தான் இருக்கியா, நீ இதில் ஏதாவது கலந்துட்டேன்னா உன்னை நம்பி எப்படி நான் இதை குடிக்கின்னு கேட்பாங்க. அந்த மாடலும் 6 அடி இருக்கீங்கல்ல நம்பி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அதை சாப்பிட்டா அவர் கொஞ்சம் கேர் ஆயிடுவார். பிறகு ஹீரோவும் அந்த மாடலும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்கும். பார்த்தா இதெல்லாம் ஹீரோயினோட கனவு, ஆனால் இது கனவு இல்லை, உண்மையிலே அப்படி தான் நடந்திருக்கும். ஆனால் அவங்க க்ளோஸாலாம் இருந்திருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் க்ளோஸாக இருந்த மாதிரி மாடல் வந்து காமிச்சிப்பாங்க. குளிச்சுட்டு வந்து நேற்று நைட் என்ன நடந்துனே ஞாபகம் இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. நம்ம ஹீரோ தான் ரொம்ப புத்திசாலியாச்சு, அவர் வா ஹாஸ்பிட்டல் போகலாம், ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணால் தெரிஞ்சிடும் என்ன நைட்டு என்ன நடந்துன்னு, வான்னு கூப்பிட்டா அந்த மாடல் வரவே மாட்டிக்கா. அப்போ தான் இந்த ஹீரோ கண்டுபிடிச்சாரு, எல்லாருமே இந்த மாதிரி திருட்டு பிள்ளைங்களாக இருக்காங்களே அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாடலும் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவா. அதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்து ஒரு கேராக இருக்கும், ஏன்னா அவர் வந்து அலர்ஜி இல்லை ஆல்கஹாலுக்கு, அதெல்லாம் குடித்தனால அவருக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கும். உடனே ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து சீனியர் மாடல்கிட்ட சொல்லி அவங்கள போக சொல்லிவிட்டு அவங்க போக மாட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து அவங்க வந்து மின்சக்கோட கேபாப் மாடலோட கேர்ள் ஃப்ரெண்டில், ஸோ அவங்க போனால் கரெக்டாக இருக்காதுன்னு இந்த மாதிரி சீனியர் மாடலை ரொம்பவே மனசு கல்லாக்கிட்டு அனுப்பி விடுவாங்க. ஹீரோயினோட பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க ஃப்ரெண்டு வந்து ரொம்பவே மின்சக்கோட ஃபேன்னால் நம்ம ஹீரோயினை ரொம்பவே ஹேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவெல்லாம் ஒரு ஆளா அப்படி இப்படின்னு. இதை பார்த்து அந்த பொண்ணும் அப்படிலாம் பேசாது, அதை விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அந்த ஃப்ரெண்டு கேட்குற மாதிரியே இருக்காது.
அதுக்கப்புறம் நம்ம கேபாப் ஐடலோட நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் விட்டாமல் விரட்டி விரட்டி ஹீரோயினை சுற்றி வந்துட்டு இருக்காங்க. என்னடா இது இவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கல போல் அப்படின்னு நினச்சா அதான் இல்லை, அவங்க எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால நிறைய கப்பல் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வர ஆரம்பிக்கு. ஸோ நம்ம கே ஹீரோயினும் கேபாப் ஐடலும் சேர்ந்து அந்த கப்பல் அட்வர்டைஸ்மெண்ட்ல எல்லாம் சேர்ந்து நடிக்காங்க. அப்புறம் சீனியர் மாடல் ஹீரோயினுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க எமர்ஜென்சி கால் பண்ணியிருப்பாங்கல்ல இந்த மாதிரி சீனியர் மாடல்கிட்ட. ஸோ தேங்க்ஸ் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கேபாப் ஐடலும் நம்ம ஹீரோயினும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம கேபாப் ஐடல் ஹீரோயினோட நெத்தியிலே கிஸ் பண்ணிடுவாங்க. உண்மையிலே அங்கே கொஞ்சம் ரொமான்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹஸ்பண்ட் இருக்காங்களா, நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட், அவங்க வந்து அவங்க பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி உன் அம்மா மாதிரியே ஒரு மாடல் இருக்காளே அவளை பற்றி தெரியுமா, அவள் நம்பர் இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது பொண்ணு நீங்கள் இன்னும் திருந்தலை இல்லை, இப்போ இன்னொரு பொண்ணு கேட்கா அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு சண்டை போயிடும். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு நம்ம ஹீரோயின் மேலே பொறாம தான், ஏன்னா இவ்வளோ பெரிய ஆளோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த மாடல் இருக்கா தெரியுமா, அந்த ஹீரோ வந்து பிளாக்மெயில் பண்ணியிருப்பான், ஆனால் ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டலில் கூட்டோன்னா ஓடிடுவாளே, அந்த மாடல் வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ ரூம்லேருந்து வர மாதிரி ஒரு வீடியோ இருக்கும். அதை வந்து நம்ம போஸ்ட் பண்ணலாம். இப்போ அவள் யாரோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கா, கேபாப் ஐடல். ஸோ இதை போஸ்ட் பண்ணால் அவள் மேலே ரொம்ப பேட் இமேஜ் வரும். போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இன்டர்நெட்டில் ட்ரை பண்ணியிருப்பான், நான் போஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். அப்புறம் அவள் மனசு மாறிடும். இங்கே வீட்டுக்கு வந்து ஹீரோயின் வந்து விடலாம் அப்படின்னு சொல்லி கேபாப் ஐடல் வந்திருப்பான், ஹீரோயினை வீட்டுக்கு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வரும்போது கேபாப் ஐடல் அவனோட ஆசையை சொல்லுவான், இந்த மாதிரி உண்மையிலே நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், உனக்கு இஷ்டம் இருந்தா அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணலான்னு வருவோம். அது ஒரு ரொமான்டிக் சீனாக வரும்னு பார்த்தா நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு பால்கனிலேருந்து நல்ல தண்ணியை கோரி அவன் மூஞ்சியிலே விட்டுட்டு ஓடி வந்துடுவான். இதை பார்த்து நம்ம கேபாப் ஐடல் எவன்டா அது என் மூஞ்சிலே தண்ணியை கோரி விட்டது அப்படின்னு சொல்லி காண்டாயிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு வந்தோடனே நம்ம ஹீரோ கேட்பா, நாளைக்கு உனக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் கப்பல் இன்டர்வியூ இருக்குது நாங்கள் கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. உடனே ஹீரோ காண்டாய், அன்னைக்கு நான் அப்படி சொல்லும்போது ஏதோ எனக்கு பிடிச்ச மாதிரியே நின்னியடி, இன்றைக்கி நான் அவன் கூட சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் அப்படிலாம் ஒன்றும் நினைக்கல, நீங்கள் எதுவும் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. ஏஜென்சியில் ஒரு மாடல் வந்து அவங்களுக்கான ட்ரெஸ்ஸை வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது மற்ற ஸ்டாஃப்லாம் சொல்லுவாங்க, நம்ம ஏஜென்சிக்குள்ளே இப்போ வந்து ஒரு கோஸ்ட் இருக்கான், நைட் ஆக ஆக அந்த கோஸ்ட்லாம் வந்து இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாடல் ஆனால் நம்பியிருக்க மாட்டாங்க பெருசாக, பேயாது பிசாசு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கடைசியில் நைட் ஆகும், பார்த்தா யாரோ துள்ளி துள்ளி வர மாதிரி இருக்கும். அந்த மாடல் பயந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க நான் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சிருங்கன்னு கெஞ்சுவாங்க. பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். அவருக்கு ஹீரோயினால் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணுறீங்க பேரில் இந்த மாதிரி துள்ளி துள்ளி சின்ன குழந்தை மாதிரி விளையாடிட்டு இருக்காது. ஆனால் இதை பார்த்து அந்த மாடல் நீங்கள் தானே, நான் இவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கப்பல்ஸ் இன்டர்வியூலாம் நடக்கும். அதாவது நம்ம ஹீரோயினும் அந்த கேபாப் ஐடலும். இதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு இன்னும் காண்டாகும், டே என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பல்ல கடிச்சிட்டு தான் அவர் இருப்பார். அதுக்கப்புறம் கேபாப் ஐடலும் நம்ம ஹீரோயினும் சாப்பிட போவாங்க. அப்படி சாப்பிட போகும்போது அந்த கேபாப் ஐடியா சொல்லுவான், நம்ம ஏன் உண்மையிலே இருக்கக்கூடாது, எனக்கு உன் மேலே பாசம் கூட்டிகிட்டே போகுது நாளாகன்னு. அப்போ தான் நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, உங்களுக்கு நான் அன்பு காணிக்க யாருமே இல்லை, இப்போ உங்களுக்கு நான் கொஞ்சம் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கனால நீங்கள் வந்து என்ன லவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிங்க. ஆனால் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுங்கிற வேறு, லவ்வுங்கிறது வேறு, இது வெறும் அஃபெக்ஷன் தான், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு தான் நிறைய வயசாகிட்டே, ஸோ அவங்களுக்கு இருக்க ஏஜுக்கு நல்லாவே அட்வைஸ் கொடுப்பாங்க. இதனால கேபாப் ஐடியாலும் ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஹீரோயினோட பொண்ணும் ஹீரோயினும் மீட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க பொண்ணு ஃபேஸில் லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆகிருக்கும், ஏன்னா அவங்களுக்கும் அவங்க அப்பாவுக்கும் சண்டை வந்திருக்கும்ல. இதை பார்த்தா ஹீரோயினும் அவன் அடிச்சிட்டான், நான் எவ்வளோ தைரியம் இருந்தால் அவன் ஏன் படையே அடிச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே ரொம்பவே திட்டி தீப்பாங்க. அதுக்கப்புறம் வேர்ல்ட் ஃபேஷன் வீக் வருதுல்ல, அதில் வந்து டாப் 2 மாடல்ஸால் தான் உள்ளே போக முடியும். ஸோ நல்லாவே ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லாவே இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ராக்டிஸ்லாம் அங்கே எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாடல் வந்து ஹீரோவை செடியூஸ் பண்ணி எப்படியாவது மயக்கி வந்துடலாம் அப்படின்னு நினச்சிருப்பான். ஆனால் அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொன்னு தெரிச்சு ஓடிருப்பாளே, அவள் வந்து சீனியர் மாடல்கிட்ட பேசுவாள், இந்த மாதிரி என் கெரியரே இல்லாமல் போயிடும், என்னை ஏஜென்சிலேருந்து தூக்கிடாதீங்கன்னு. உடனே அந்த சீனியர் மாடல் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஹீரோ ஒன்று போலீஸில் பிடிச்சி கொடுக்க சொன்னான், நான் தான் உன்னை இங்கேருந்து வேலையை விட்டு தூக்குறேன், தயவு செய்து நீ போ அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால அந்த மாடலும் ரொம்ப மனசு நொந்து அங்கேருந்து போயிடுவான். இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வந்து கேபாப் ஐடியல் ஒரு சூப்பரான கிஃப்ட் அனுப்பியிருப்பான். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தடவை உண்மையிலே அவளுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு செப்பல் தான் அனுப்பியிருப்பான், ஷூ மாதிரி. ஆனால் அதை வந்து ஹீரோ வாங்கி அதை அப்படியே உடச்சி போட்டுட்டு ஹீரோயின் ஃபோன் பாஸ்வேர்டு தெரியணுன்னுக்காக பையை வந்து உன் ஃபோனுக்கு ஏதோ மெசேஜ் வந்து பாரு, போய் எடு அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்வேர்டை பையை பார்த்துட்டு
அதில் ஹீரோ தான் மெசேஜ் பண்ணியிருப்பான், இந்த மாதிரி எனக்கு இப்போ வாட்டர்மெலன் வேணும், தர்பூசணி வேணும்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் அது வாங்க போகணுன்னு நேரம் பார்த்து இப்போ தான் ஹீரோக்கு அந்த பாஸ்வேர்ட் தெரிஞ்சிருமே. ஸோ ஹீரோயின் ஃபோனை ஓப்பன் பண்ணி அந்த கேபாப் ஐடல்கிட்ட, உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்காது, உன் கிஃப்ட் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, என் மூஞ்சிலே முழிக்காத, நம்ம இப்படி இருக்கவே வேண்டாம் அப்படின்னு தப்பு தப்பாக மெசேஜ் அனுப்பி விட்ருவான். பாவம் அந்த பையன் மனசை கஷ்டப்படுத்தி விட்ருவான் ஹீரோ. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் வந்து ரேம்ப் வாக் பண்ணுறது வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால எந்த டிசைனருமே ஹீரோயினை இன்னும் செலக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க இன்னும் அந்த ட்ரெஸ்ஸை ஃபீல் பண்ணி அப்படி நடக்காத மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம கேபாப் ஐடியல் வந்து சரி யாரும் இவ்வளோ செலக்ட் பண்ணல, ஸோ நம்ம வந்து இவ்வளோ செலக்ட் பண்ணுற மாதிரி வைப்போம், அதனால் அவளுக்கு இன்னும் நம்மளை பிடிக்கும் அப்படி தப்பாக நினைப்பார். அதுக்கப்புறம் கேபாப் ஐடியலும் நம்ம ஹீரோயினுக்கும் இருக்குது ஃபேக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சார். ஏன்னா நம்ம ஹீரோ யாருக்குமே இதை பற்றி விசாரிக்க சொல்லிடுவார். ஸோ இந்தமாதிரி நம்ம சீனியர் மாடலுக்கு இருக்க ரிலேஷன்ஷிப்பை கவர் பண்ணுறது தான் இப்படிலாம் பண்ணுறான்னு தெரிஞ்ச பிறகு தான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு மூச்சே விட முடியுது, எப்போ ஆடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மாடல் ஏஜென்சிலேருந்து தூக்கியிருப்பாங்கல்ல, அவள் வந்து சூசைட் பண்ணியிருப்பா. இந்த நியூஸை தெரிஞ்ச ஹீரோயினும் சரி கூட ஒர்க் பண்ணுற மாடல் என்னதான் இருந்தாலும் அவளுக்கு போய் ஆறுதலாக 4 வார்த்தை பேசுவோன்னு பேச போனால் அவள் கொஞ்சம் திமிராக தான் பேசுவாள். இருந்தாலும் எப்போவுமே ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு அவங்க நிலைமையில் யாரையாவது பார்த்தா அவங்க மனசு கண்டிப்பாக இறங்கிடுவாங்க. அதனால ஹீரோயினும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நானும் சூசைட் பண்ணலான்னு பார்த்தேன், என் லைஃபே ஓவர் ஆச்சுன்னு நினச்சேன், ஆனால் அதெல்லாம் ரொம்ப தப்புன்னு இப்போ தான் புரியுது, ஆனால் நீயும் அப்படிலாம் பண்ணாத அப்படின்னு அட்வைஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ நல்லா குடிச்சிட்டு ஹீரோவுக்கு கால் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மாடல் கூட சேர்ந்து தான் குடிச்சிருப்பாங்க அட்வைஸ் பண்ணிகிட்டே. அப்போ ஹீரோ கிட்டே நீங்கள் வாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஹீரோலாம் நான்லாம் வர முடியாது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வரட்டா போங்க, எனக்கு தான் ஃபேமஸ் கேபாப் ஐடல் மின்சக் பாய் ஃப்ரெண்ட் இருக்கானே, நான் அவனை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க கூப்பிட்ருக்க மாட்டாங்க. அப்புறம் ஹீரோ வந்து அப்படி ஹீரோயினை தூக்கிட்டு காரில் போட்டுட்டு வீட்டுக்கு போவாங்க. அப்போ ஹீரோயின் குழம்பிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரி எனக்கு உலகத்திலேயே 2வது பிடிச்சது உங்களை தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசில் இருக்கிறதுலாம் சொல்லுவாங்க. இதை கேட்டவுடனே ஹீரோக்கும் கொஞ்சம் குழுன்னு இருக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் ரிலேஷன்ஷிப் அப்படி இப்படின்னு ஹீரோக்கு ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி நியூஸ்லாம் இருந்து, ஆனால் இப்போ ரிலேஷன்ஷிப்பும் ஃபேக்கு, ஹீரோயின் என்னடானா நம்மளை தான் பிடிக்கும் 2வது ஆள் அப்படின்னு தான் சொல்கிறா, அதனால் அந்த ஆள் யாருன்னு தெரியலையே அப்படின்னு கொஞ்சம் யோசிப்பார். அதுக்கப்புறம் ஹீரோயின் அடுத்த நாள் வந்து பார்த்தா அவங்க வந்து நல்லா செலக்ட் ஆகி ஒரு டிசைனர் வந்து பிக் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி என்னோடய ட்ரெஸ்ஸை வியர் பண்ணுற மாடலாக நீடின்னு. இதை பார்த்து ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷம். அவங்க ட்ரையல் பண்ணலான்னு போகும்போது தான் மற்ற பொண்ணுங்க பேசிகிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி அவளோட பாய் ஃப்ரெண்ட்னால தான் அவளுக்கு அது கிடச்சி, அந்த கேபாப் ஐடியனால தான், சரி இப்படிலாம் கூட வருவாங்களா அப்படிங்களா. இதை கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக். ஏன்னா அவங்க ஹார்ட் ஒர்க்லேருந்து தான் வரணும்னு நினைக்காங்க, ஆனால் அவன் அப்படி பண்ணது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. இதை கேட்டு கேபாப் ஐடியல், நீ ஏன் இப்படி பண்ணுற, நான் வந்து உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுறேன், ஆனால் நீ ஏன் அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது அவங்க, இல்லை நான் என்னோடய ஹார்ட் ஒர்க்லேருந்து வரணும்னு நினைக்கிறேன், அது உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து அது ஹீரோயினாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி, அதாவது தன்னோட பொண்டாட்டியாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட பைய வந்து இந்தமாரி நான் ஏஜென்சிலேருந்து வரேன், நீங்கள் வாரீங்களா மாடலாக அப்படின்னு கொஞ்சம் ட்ரை பண்ணுவார் க்ளோஸ் ஆகிற மாதிரி. அப்போவும் பார்த்து ஹீரோ வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் மாடல்ஸ் கூட தனியாக பேச முடியாது, நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஏஜென்சியை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இங்கே ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவர் வந்து டிசைனர் தானே நம்ம ஹீரோ, ஸோ அந்த ட்ரெஸ்ஸை வந்து எப்படி ஃபீல் பண்ணி நீ நடக்கணும், அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ப எப்படி நீ வந்து உன்னை மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. நீ நடக்கணும், அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ப எப்படி நீ வந்து உன்னை மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் கடந்த வாழ்க்கையில் வந்து நிறைய கஷ்டத்தெல்லாம் பார்த்தனால அவங்களுக்கு அந்த அளவு கான்ஃபிடென்ஸ் வராது. அப்போ தான் ஹீரோ இன்னும் நல்ல கான்ஃபிடென்ஸ்லாம் இருக்க மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ரொம்ப எமோஷனலாக, நான் இதுவரை இவ்வளோ சூப்பரான ட்ரெஸ்லாம் போட்டதே கிடையாது, ஆனால் இப்போ ஃபஸ்ட் டைம் போடுறதுனால கண்ணாடியில் என்னையே நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது, ஆனால் இப்போ நான் பார்க்கும்போது எனக்கு பழைய என்ன ஞாபகம் தான் வருது, என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல அப்படின்னு ரொம்பவே அழுவாங்க. நம்ம ஹீரோவும் அப்படி கிஸ் பண்ணலான்னு போவாங்க, ஆனால் கிஸ் பண்ணாமல் அங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த கபோர்ட் ஃபுல்லாக ரொம்பவே அழகான ட்ரெஸ்லாம் இருக்கும். அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவார், இந்த மாதிரி ஒன்றே நீயே ரசிக்க ஆரம்பிக்கணும், அப்போ தான் இன்னும் ஒரு நாள் நல்லா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் தான் அவ்வளோ ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பாரு. அப்புறம் ஹீரோயின் வந்து அவங்க பொண்ணை மீட் பண்ணுவாங்க. ஏன்னா இதான் லாஸ்ட் ஆடிஷன், இதில் கண்டிப்பாக செலக்ட் ஆகிட்டே இருக்கணும். அப்புறம் நம்ம ஹீரோயினோட பொண்ணும் அவங்க ஜப்பியாக இருக்கக்கூடிய அவங்க அம்மாவுக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி அம்மா உங்களை பார்க்கணுன்னு நினைக்கிறேன், வாரீங்களா நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் சரி மீட்
பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போவாங்க. அதாவது அந்த பெர்ஃப்யூம் தீர போகுது. ஸோ அவங்க இப்போ மாற போகிறாங்க. ஸோ ஏதாவது இடத்துக்கு போகலாம் அப்படி போவாங்க. அதை வந்து அந்த ஹஸ்பண்ட் பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதை நம்ம ஹீரோவும் பார்த்து அப்படி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு கடையில் போய் மாறிட்டு அப்படி வெளியே வந்துடுவாங்க. அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் பார்த்து ஜெயி, அதாவது நம்ம சப்பி ஹீரோயின் பேர் தான் ஜெயி, நீ இங்கேயே இருக்க, நீ எப்படி இங்கேருந்து வந்த அப்படின்னு சொல்லி கடையிலேயே வச்சு அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஹீரோயினுக்கும் செமையாக சண்டை நடந்துகிட்டு இருக்கும். அப்போது ஹீரோ தான் வந்து நம்ம சப்பி ஹீரோயினை காப்பாற்றுவாங்க. பிறகு அந்த ஹஸ்பண்ட் அங்கேருந்து போயிடுவான். அப்போ நம்ம ஹீரோவுக்கு நம்ம சப்பி ஹீரோயினை பார்த்தோன்னு ரொம்பவே ஷாக்கில் அப்படி உறைஞ்சி போய் நின்றுடுவார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கும் நம்ம சப்பி ஹீரோயினுக்கும் இன்னும் டைவர்ஸ் ஆகிருக்காது. ஆனால் அவங்க கூடிய சீக்கிரத்திலே டைவர்ஸ் பண்ணுற மாதிரி தான் நிலமை போயிட்டு இருக்கும் அங்கே. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து இங்கே ஷாக்கில் இருப்பாங்க. ஆனால் நம்ம சப்பி ஹீரோயின் இவர் ஏன் நம்மளை பற்றி இவ்வளோ ஷாக் ஆகிறாரு அப்படின்னு தெரியாமல் அவங்க பொண்ணை பார்க்க வருவாங்க. அவங்க பொண்ணு அவங்களும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் நல்லா சாப்பிடுவாங்க. அப்போ அவங்க பொண்ணு கேட்பாங்க, இந்தமாதிரி டைவர்ஸ் பண்ண போகிறீங்களா? ஆமாம் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பொண்ணு ரொம்ப சப்போர்ட்டாக, நீங்களும் எவ்வளோ நாள் தாம்மா இப்படி இருப்பீங்க, நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள், உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஏன் அவ்வளோ ஷாக் ஆகிருப்பாருனா, நம்ம ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லவ் வந்து ஜெய்ஹி தான். அதாவது நம்ம சப்பி ஹீரோயின் தான். அவங்க சின்ன வயசில் ஒரு குளத்துல வந்து சாகலான்னு ட்ரை பண்ணியிருப்பார். அப்போ ஒரு பொண்ணு வந்து காப்பாற்றிருப்பார். அது நம்ம ஹீரோயின் தான். அதுக்கப்புறம் இத்தனை வருஷமாக நம்ம ஹீரோயின், அதாவது நம்ம சப்பி ஹீரோயினுக்காக தான் நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருப்பார். ஆனால் அவங்க வந்து வேறு ஒருத்தவங்களை கூட கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிருப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டைவர்ஸ் ஆக போகுது அப்படின்னு தெரியும். அவங்கள பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணி வச்சுட்டு இப்போவும் சரி டைவர்ஸ் பண்ணிட்டு நம்மளை மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி ஹீரோ மனசில் ஒரு எண்ணம் இருக்கும். இவ்வளோ வருஷம் கழித்து நம்ம சப்பி ஹீரோயினை பார்த்துருக்காங்க. பார்த்தீங்களா கதை எப்படிலாம் போகுது அப்படின்னு. அதான் நம்ம ஹீரோ வந்து நம்ம ஃபஸ்ட் லவ்வான நம்ம சப்பி ஹீரோயினுக்காக தான் இவ்வளோ நாள் இதெல்லாம் வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க கிடைக்கலன்னு தெரிஞ்ச பிறகு தான் நம்ம ஹீரோயின் வந்து, அதாவது நம்ம ஸ்லிம்மான ஹீரோயினும் பார்க்க அவங்கள மாதிரியே இருக்கிறனால தான் நம்ம ஹீரோ வந்து அவங்க மேலே அட்ராக்ட் ஆகி இதாக இருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் அது அவங்க ஃபஸ்ட் லவ் இல்லை அப்படின்னு ஹீரோ நினைக்காரு. ஆனால் இப்போ உண்மையிலே அந்த ஜப்பியான ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோ மனசில் பட்டாபூச்சி பழைய ஞாபகங்கள், சரி இவங்கள தான் நம்ம என்ன ஆனாலும் நம்ம மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஹீரோ மனசில் ஒரு எண்ணம். அதுக்கப்புறம் அந்த ஆடிஷனில் ஹீரோயினும் அவங்க பொண்ணு செலக்ட் ஆகிடுவாங்க. அந்த ஹஸ்பண்ட்காரை வந்து விடவே மாட்டான். ஹீரோயின் முள்ளியானதுக்கப்புறமும், அதாவது ஸ்லிம்மான ஹீரோயின்கிட்டையும் வந்து நீங்கள் வாங்க என் அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடிங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இதாக க்ளோஸ் ஆகிற மாதிரி வருவான். நம்ம ஹீரோ தான் வந்து ஒரு வரைக்கும் காப்பாற்றிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் அவங்க பொண்ணும் பாரில் போய் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படி மாதிரி இருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க அம்மா வச்சே, அதனால் அவங்க பொண்ணுக்கு ஆல்கஹாலிக் இல்லாத இது பார்த்து தான் ட்ரிங்கை தான் கொடுப்பாங்க. அப்படியே அவங்க அந்த பாரில் என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு வீடியோ ப்ளே ஆகுது. என்னென்னா, ஞாபகம் இருக்கா, ஒரு மாடல் வந்து நம்ம ஹீரோவை யூஸ் பண்ணிப்பா, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டலில் வா செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி துரத்தி விட்ருவாங்க ஏஜென்சிலேருந்தே. அந்த மாடல் ஒரு வீடியோ எடுத்தால, ஹீரோயின் வந்து ஹீரோ ரூம்லேருந்து வெளியே வர மாதிரி அந்த வீடியோ போட்டு விட்ருவாங்க. இதனால எல்லாருமே இந்தமாரி இவள் வந்து மின்சக்கோட கேர்ள் ஃப்ரெண்டு தானே, கேபாப் ஐடலோட கேர்ள் ஃப்ரெண்டு தானே, இவள் என்ன ஹீரோவோட ரூம்லேருந்து வரா அப்படி தப்பாக ஒரு பெரிய நியூஸ் மாதிரி போயிட்டு இருக்கும். ஆனால் ஹீரோயின் அந்த இடத்துல நின்றுருக்க மாட்டாங்க. அவங்க அப்பா தான் கரெக்டாக வாஷ்ரூம்னு சொல்லி அங்கே பாத்ரூம் போகலான்னு போகும்போது அங்கே அவங்க பொண்ணோட ஃப்ரெண்டு இருக்காங்களா, அவங்க தான் பெரிய கேபாப் ஐடலோட ஃபேன் ஆச்சே, ஸோ நீ எப்படிடி அவளுக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்ப அப்படின்னு சொல்லி அவளை வந்து அடிப்பாங்க. அடிச்சுட்டு அவள்கிட்ட இருந்து பெர்ஃப்யூமை கீழே கொட்டலாம் போகும்போது நம்ம ஹீரோயின் கொட்டாத அப்படின்னு சொல்லி, வேணாது எனக்கு அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவள் கேட்காம கொட்டுற மாதிரி போவாள். அப்போ அந்த டைம் மாதிரி ஹீரோயின் திரும்ப ஜப்பி ஹீரோயினை பார்த்தது வேற ஆளை, இனிமேல் நீ பார்க்க போகிறது வேற ஆளை அப்படின்னு சொல்லி படப்படன்னு அந்த ஃப்ரெண்டை போட்டு தாக்கிடுவாங்க. நல்லா போட்டு தாக்கிடுவாங்க, நல்லா வெளுத்து வாங்கிடுவாங்க. அந்த ஃப்ரெண்டும் என்னை விடுங்கடா அப்படின்னு அலறிட்டே வெளியே போயிடுவாங்க. நம்ம பொண்ணோட ஃப்ரெண்ட், நம்ம ஹீரோயினோட பொண்ணோட ஃப்ரெண்டும் அலறிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. நம்ம ஹீரோவும் சரி நம்ம ஹீரோயினை காப்பாற்றலாம் அப்படின்னு வரும்போது அதுக்கிடையில் ஹீரோயின் அந்த பர்ஃப்யூம்லாம் போட்டு பழையபடி ஸ்லிம்மான ஹீரோயினாக மாறி அந்த இடத்துலேருந்து ஹீரோயினும் போயிடுவாங்க. அவங்க வேற ஒரு அவுட்டோர்ஸ் ஹவுஸ் மாதிரி இடத்துக்கு வந்துடுவாங்க. அங்கே பெருசாக நெட்டு அதெல்லாம் ஒன்றும் இருக்காதனால அவங்க அங்கே வந்து ஆயின்மெண்ட்டு பேண்டேடு அதெல்லாம் ஹீரோயினுக்கு நிறைய அடிபட்டிருக்கும்ல, அதெல்லாம் சரி பண்ணி கொஞ்ச நாள் அங்கே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க.
ஹீரோ வந்து இப்போ அவரோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவரோட முதல் காதலான நம்ம சப்பி ஹீரோயினை பார்க்கறது முன்னாடி வர ஹீரோயின் மேலே அவருக்கு ஃபீலிங் இருக்காது. அவர் கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஸும் பண்ணியிருப்பார். ஆனால் இப்போ வந்து அவரோட முதல் காதலை பார்த்தனால அவருக்கு என்ன தான் ஹீரோயின் மேலே ஒரு அட்ராக்ஷன் இதெல்லாம் வந்தாலுமே நம்ம சப்பி ஹீரோயினுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட இதை வந்து கட்டுப்படுத்த ஆரம்பிக்கார். அதுக்கப்புறம் நம்ம கேபாப் ஐடியலான மின்சக்கிக்கிட்ட வந்து இந்த மாதிரி ஹீரோவும் ஹீரோயினும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாதிரி காணிக்காங்களே, அப்போ உங்களை ஏமாற்றிட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிங்களா, ஹீரோயினை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம மின்சக்கு கேபாப் ஐடியாலும் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம இல்லை நான் ஹெல்ப் பண்ணதே வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு அவளோட உழைப்பில் வரணும்னு நினச்சவ அவள் கண்டிப்பாக அப்படி பண்ணியிருக்க மாட்டா, யார் என்ன சொன்னாலும் சரி எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசிட்டிவாக இன்டர்வியூ கொடுத்து முடிச்சிருப்பாங்க. இந்த சைட் ஹீரோ வந்து பழைய இதெல்லாம் யோசிச்சு பார்க்க அவர் சேவ் பண்ண அந்த பொண்ணுக்கு பண்ணவளுக்கு ஃபேஷன் டிசைனராக ஆக தான் பிடிக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ நல்ல ட்ராயிங் வரைவார், ட்ராயிங் ஆர்டிஸ்டாக தான் ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்பார். ஆனால் அந்த பொண்ணு நீ நல்லா ஃபேஷன் டிசைனர் ஆகிடு, நீ போடுற ட்ரெஸ் எல்லாம் நான் போட்டுட்டு ரேம்ப் வாக்கில் நடந்து மாடல் மாதிரி வருவேன் அப்படின்னு சொன்னனால தான் நம்ம ஹீரோ வந்து ஃபேஷன் டிசைனரே ஆகிருப்பார். அவ்வளோ தூரம் அந்த பொண்ணுக்காக மனசில் அவருக்கு இடம் இருக்குது. ஹீரோயின் சேர்ந்து ஒரு மார்க்கெட்டில் போய் சிக்கன் அதெல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ கோயிலையே பார்த்தே அடித்து பிறண்டு ஓடிடுவார். ஏன்னா அவருக்கு தான் நிறைய ஃபோபியாஸ் அதெல்லாம் உண்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கே சீனியர் மாடலும் அந்த கேபாப் ஐடல் மின்சக்கும் வந்திருப்பான். அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்தால் பிரச்சனை சால்வ் ஆயிரும் அப்படின்னு நீங்கள் 2 பேரும் நினச்சிட்டு இருக்கீங்களா, அங்கே வெளியே நியூஸ் என்னென்ன எல்லாமோ சொல்லுவாங்க, ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சு ஹீரோ கிட்டே சொல்லுவாங்க, ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சு இதை தெளிவாக கிளாரிஃபை பண்ணி நீங்கள் விடுங்க, அப்போந்தான் இதுக்கு ஒரு முடிவு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம மின்சக் வந்து நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுவான். எங்கே போவான்னா அவங்க அம்மா வீட்டில் கொண்டு விடுவான். அவங்க அம்மா ஃபஸ்ட்டு நோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அம்மா நான் உங்களுக்கு கார்லாம் வாங்கி தந்தேன்ல அப்படின்னு விட்டு போட்டு அவங்க அம்மாக்கிட்டேயே ஹீரோயினை விட்டுட்டு வந்துடுவான். அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்டு மின்சக் சொல்லுவான் இந்த மாதிரி அவங்க குடிச்சிட்டு வந்தால் அவங்க ஹஸ்பண்டை மட்டும் பற்றி மட்டும் கேட்டுறாத, மற்றபடி அவங்க ஓகே தான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்துடுவான். இங்கே அவங்க அம்மாவும் நல்லா குடிச்சிட்டு வருவாங்க நைட்டு. ஆனால் நம்ம ஹீரோயின் தெரியாமல் அவங்க ஹஸ்பண்டை பற்றி கேட்க அவங்க கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி ஹீரோவும் கேபாப் ஐடியலும் பிரதர்ஸ் தான். ஆனால் நம்ம ஹீரோ வந்து நான் அவங்க அம்மாவோட ஹஸ்பண்டுக்கு பிறந்தவன். ஆனால் நம்ம கேபாப் ஐடியல் வந்து அவங்களோட 2வது ஹஸ்பண்டுக்கு பிறந்தவங்க. அவங்க வந்து டைவர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்கள கூட லவ் பண்ணி இவனை பெற்றுப்பான். இது நம்ம ஹீரோவுக்கு சுத்தமாக இது பிடிக்காது. அதனால தான் அவங்க வந்து இந்த மாதிரி வெறுத்து ஒதுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் முதல்ல எனக்கு ஒரு கல்யாணம் ஆச்சு, அதில் பெருசாக நான் காதலில் பார்க்கல, ஆனால் 2வது தடவை நான் காதலில் வந்து கல்யாணம் பண்ணும்போது அது என் மகனுக்கு பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி இது. ஆக்சுவலாக அவங்க 2 பேரும் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு இப்போ தான் தெரியும். ஸோ அவங்க கொஞ்சம் ஷாக்கில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கான்ஃபரன்ஸும் வரும். அந்த கான்ஃபரன்ஸில் இருக்கிறவங்க கேட்பாங்க இந்த மாதிரி கேள்வியே நீங்களும் ஐடியல் அதாவது கேபாப் ஐடியலும் அண்ணன் தம்பியாமே அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவும் ஆமாம் நாங்கள் பிரதர்ஸ் தான், எங்களுக்கு ஒரே அம்மா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹீரோயினை லவ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கொடுக்கும்போது நம்ம ஹீரோ மனசில் ஃபுல்லாக அவளை வந்து அவனுக்கு அப்படின்னு சொல்ல இஷ்டமே கிடையாது. அதனால் ஹீரோ மாற்றி சொல்வார் என்னென்னா இல்லை உண்மை கிடையாது, நான் வந்து அவளை லவ் பண்ணுறேன் அதுதான் உண்மை, மற்றபடி வேறு எதுவுமே உண்மை கிடையாது, நான் அவளை கல்யாணமும் பண்ணிப்பேன் அப்படி அது மட்டும்தான் உண்மை, வேறு எதுவுமே உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த கான்ஃபரன்ஸில் சொல்லிடுவார். இதனால் அந்த கான்ஃபரன்ஸ் இன்னும் காட்டுத்தீ மாதிரி பற்றிட்டு எரியும். அதோடு நிறுத்தினாரா நம்ம ஹீரோ. அது மட்டும் இல்லாமல் 3 மாதமாக அவ்வளோ நாளும் ஒரே வீட்டில் தான் இருக்கும் அப்படின்னு வேறு சொல்லுவாங்க. உடனே எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் நல்ல டைட்டில் கிடச்சிட்டு அண்ணனும் தம்பியும் ஒரே பொண்ணு லவ், தம்பியை லவ் பண்ணிவிட்டு அண்ணன் கூட லிவிங் டுகெதரா அப்படி தப்பாக ப்ரெஸ்ஸெல்லாம் எழுத ஆரம்பித்து அவர் இன்னும் ஃபர்தராக சொல்ல வேற போகிறாரு. உடனே மைக்கு கட்டாய் அந்த இடத்துல அப்படியே இந்த எபிசோடை கட் பண்ணுறாங்க. இன்னும் 2 பார்ட் தான், டக்குன்னு இந்த ட்ராமாவை நான் முடிச்சிடுவேன். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் தெரியும் சரி நம்ம வீடியோ ஒரு 10 பேராவது பார்க்காங்க, 20 பேராவது பார்க்காங்க, அவங்களுக்காகவாது வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி நானும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆவேன். ஸோ அவ்வளோதான், பாய். எல்லோரும் ரொம்ப சேஃபாக இருங்க, ரொம்ப ஹாப்பியாக